இன்றைய தேவ வார்த்தை ரோமர் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஆமேன். இந்த வசனம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று. இது நமக்கு நம்பிக்கை அளிக்கிறது. இயேசு கிறிஸ்துவை முழு மனதோடு விசுவாசிக்கிறவர்களை அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். ஒருவேளை நாம் நினைத்த காரியங்கள் நடக்காமல் போகலாம், நாம் தாங்கக்கூடான பாரமாய் இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் நாம் இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைக்கும்போது அந்த விசுவாசம் நம்மை தைரியத்திலும் மகிமையிலும் அன்பிலும் வழிநடத்தும். உலகம் எதை சொன்னாலும், சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் கர்த்தரின் மேல் வைத்துள்ள விசுவாசம் நம்மை தைரியத்திலும் மகிமையிலும் நடத்தும். இன்று நாம் விசுவாசத்தில் உறுதியாக இருப்போமானால் மனிதரை அல்ல, கர்த்தரை மட்டுமே நம்புவோம். அவருடைய வார்த்தையின் மீது நிலைநிற்போம். கர்த்தாவே, இயேசு கிறிஸ்துவின் மேல் எங்கள் விசுவாசத்தை நாள்தோறும் புதுப்பிக்க உதவி செய்யும். எந்த சூழ்நிலையிலும் நான் வெட்கப்படாமல் தைரியமாக உம்மை பின்பற்ற கிருபை தாரும். இயேசு நாமத்தில் ஆமென். நல்ல ஆண்டவரே, நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒரு புதிய நாளுக்கான கிருபை செய்படியாக நம்ம ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளை எனக்கு ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். வசனத்தை கேட்கிற, வாசிக்கிற, ஜெபிக்கிற உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஊழியக்காலையும் கர்த்தர் ஆசீர்வதித்து பாதுகாத்து முடியாது ஜெபிக்கிறோம். எந்த ஊழியக்காலுக்கு சபை கட்ட நினைக்கிறார்களோ அவருக்கு சபை கட்ட இடத்தை தர முடியாது ஜெபிக்கிறேன். அந்த ஊழியங்களுக்கு நல்ல சுகத்தை கொள்ள முடியாது ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, ஆசீர்வதியும் பாதுகாத்து கொள்ளும். வசனத்தை கேட்கிற உங்கள் பிள்ளைகளை ஆசிரியங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. தேவையெல்லாம் சொன்னீங்க. இந்த நாளில் உண்மையில் விசுவாசம் வைத்து நடக்க கற்று கிருபை செய்யுங்கப்பா. அவங்க தேவையெல்லாம் சந்திக்க முடியாது ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த ஜெபத்தை ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.